ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டியில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பேக்ரவுண்ட் கலர். ஸோ வந்து நான் இன்னொரு style.css கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த index.html இப்போ என்ன பண்ணுறேன், சும்மா ஒரு கண்டெய்னர் போட்டுக்கிறேன். சரிங்களா, கிளாஸ் வந்து கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி ஒரு டிவ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டிவுக்கு வந்து நான் வந்து இப்போ ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க போகிறேன். அந்த கிளாஸ் இங்கே கால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கண்டெய்னர் போட்டுட்டு இதுக்கு ஒரு பிஜி கலர் கொடுத்தா நமக்கு எதாவது தெரியுமா? தெரியாது. ஏன்னா அதுக்கு எந்த கண்டென்ட்டுமே இல்லை இன்னும். ஸோ என்ன பண்ணோம், இப்போது அதுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாமா? ஸோ இந்த டிவ்வுக்குள்ளே போனால் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு போடுறேன். ஓகே, ஹலோ வேர்ல்டுன்னு போட்டுட்டு நான் இப்போ சேவ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த பேக்ரவுண்ட் கலர் வருது. இப்படி கண்டென்ட் போட்டு தான் வர வைக்கணும் அப்படின்னு மட்டும் இல்லை, இந்த கண்டென்ட் இல்லாமல் கூட நம்ம கொண்டு வரலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி, இப்போது பேடிங் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேடிங் கொடுத்தீங்கன்னா இப்போ எல்லா பக்கமும் 2 rem வர மாதிரி பேடிங் நான் கொடுக்குறேன். அப்படி கொடுத்தா கூட உங்களுக்கு பேக்ரவுண்டு கலர் வந்து அப்ளை ஆகும். வேறு என்ன இருக்குது, இந்த பேக்ரவுண்ட் கலரோட ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணணும்னா இப்படி நீங்கள் இது மேலே ஹோவர் பண்ணி இதை கம்மி பண்ணிங்கன்னா இதோட ஒப்பாசிட்டி வந்து கம்மியாகிடும். ஓகே, இப்போ வந்து இந்த ஒப்பாசிட்டியை வந்து நீங்கள் வந்து இப்படி கம்மி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கொடுத்து ஒப்பாசிட்டி 0.3 அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் இது கம்மியாகும். இந்த கலரோட ஒப்பாசிட்டி வந்து கம்மியாகும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் வந்து திரும்ப ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் போடுறீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டும் வந்து கம்மியாகும், இதோட ஒப்பாசிட்டியும் கம்மியாகும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போதுமே இந்த ஒப்பாசிட்டி இப்படி கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் கலரை மட்டும் கம்மி பண்ணணும், டெக்ஸ்ட் அப்படியே இருக்கணும். ஸோ இதில் ஹோவர் பண்ணி இப்படி கம்மி பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வராது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து டார்க்காகவே தான் இருக்க போகுது நமக்கு. சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் முக்கியமானது, பேக்ரவுண்ட் இமேஜ். பேக்ரவுண்ட் இமேஜில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாமா? இதை எடுத்து விட்டுறேன், இந்த கான்டென்ட்டே எடுத்து விட்டுறேன். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் இப்படி போட்டிங்கன்னா URL அப்படின்னு ஒரு ப்ராக்கெட்டோடு வரும். இது உள்ள நீங்கள் என்ன பண்ணணும், டபுள் கோட்ஸ்குள்ள இமேஜோட பாத் கொடுக்கணும். இப்போது அப்சல்யூட் பாத் அப்படி கொடுக்கலாம். இப்போ எப்படின்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கே போய்ட்டு ஒரு இமேஜ் சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ரஜினிகாந்த் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ரஜினிகாந்தோட ஒரு HD இமேஜ் எடுத்துக்கலாம். இது யாகுல போகுது. இப்போ இதில் ஒரு இமேஜ் எடுத்து இந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ் அட்ரஸ் இப்படியும் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா எப்படி கொடுக்கலாம் நான் சொல்கிறேன். இப்போது இதோட இந்த இமேஜோட அட்ரஸை காப்பி பண்ணோம் இல்லையா, அந்த காப்பி பண்ண அட்ரஸை இது உள்ளே நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரஜினி வராப்பில். எங்கள் ரஜினியை காணோம் தெரியாது, ஏன்னா கண்டென்ட் எதுவுமே இல்லை பேடிங்காச்சும் நம்ம கொடுக்கணும் இல்லையா. ஸோ பேடிங் கொடுத்துக்கலாம். பேடிங் கொடுத்து பார்த்தீங்கன்னா ரஜினி வந்துட்டாப்பில். மண்டை மட்டும் தான் லைட்டாக தெரியுது. ஏன் அப்படின்னா நாம் வந்து கம்மியான இதுதான் கொடுத்துருக்கோம் பேடிங் வந்து. ஸோ வந்து 2 rem அப்படிங்கும்போது இதுக்குள்ளே தான் வரும். ஸோ உங்களுக்கு இன்னும் அதிகமாக தெரியும்னா ஒரு 20 rem கொடுத்துக்கோங்க, ஃபுல்லாக தெரியும். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா இந்த இமேஜை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இது உள்ளே போட்டுட்டு, இப்போ பாருங்கள் நான் டவுன்லோட் பண்ணுறேன். சேவ் இமேஜஸ் போட்டுட்டு பிக்சர்ஸில் டவுன்லோட் பண்ணி போட்டேன். இப்போ அந்த டவுன்லோட் பண்ண இமேஜ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடு உள்ள போட்டுக்கலாம். ஒரு இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் போட்டே கூட போட்டுக்கலாம், தப்பில்லை. இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் போட்டுட்டு இந்த இமேஜை அப்படியே தூக்கி இந்த இமேஜஸ் உள்ளே போட்டோம் அப்படின்னா இது வந்து இந்த இமேஜஸ் உள்ளே போயிடுச்சு. இப்போது இது உள்ள ரிலேட்டிவ் பாத் நம்ம முதல்ல கொடுத்த வந்து அப்சல்யூட் பாத், இப்போ ரிலேட்டிவ் பார்த்தா கூட கொடுத்துக்கலாம். இதை ஸ்லாஷ் போட்டு இமேஜஸ் உள்ளே போயிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த வெப்பி இந்த இமேஜ் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கூட ரஜினி வந்துடுவாப்பில். சரி, இப்போ இதனுடைய பேக்ரவுண்ட் இமேஜோட ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸாக வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், 2 வாட்டி வராப்பில் ரஜினி. ஏன் இப்படி 2 வாட்டி வரணும்? இதுதான் வந்து டிஃபால்ட்டான ப்ராப்பர்ட்டி. ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் போட்டிங்கனாலே அது வந்து ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். அப்படி ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நோ ரிப்பீட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பிஜி ரிப்பீட் இது கொடுத்துட்டு நோ ரிப்பீட் கொடுத்தீங்க அப்படின்னா இது ரிப்பீட் ஆக மாட்டாப்பில். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகலை. ஆனால் எதுக்காக வந்து இது ரிப்பீட் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில். அடுத்து பார்த்திங்கன்னா இதனுடைய பொசிஷன் வந்து நம்ம பார்க்கலாம். பேக்ரவுண்டுக்கு வந்து ஒரு பொசிஷன் இருக்குது, அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ பிஜி பொசிஷன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். இதில் வந்து நம்ம வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு 100 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே என்ன ஆகுது, இது மட்டும் லைட்டாக மூவ் ஆகிருக்குது. சரி, இப்போ அதே மாதிரி நான் மறுபடியும் ஒரு 100 பிக்சல் கொடுக்குறேன். என்ன ஆகுது, மேலேருந்து மூவ் ஆகுது. அப்படின்னா இது வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணுறதுக்கு, இது வந்து ஒய் ஆக்சிஸில் மூவ் பண்ணுறதுக்கு. சரிங்களா, இப்படி தான் பிக்சலில் தான் மூவ் பண்ணணும். இல்லை இந்த பர்சன்டேஜில் கூட நம்ம மூவ் பண்ணிக்கலாம். லெஃப்ட்லேருந்து 10%, அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் 10%, ஒய் ஆக்சிஸில் 100 பிக்சல் அப்படின்னு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இன்னும் தெளிவாக பார்க்கணும்னா 50% கொடுத்தா நல்லா தெளிவாக தெரியும். ஓகே, சரி, நம்ம இப்போ இது கூட ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணலாம், எப்போதுமே ஒரு பார்டர் இல்லைனா அவுட்லைன் ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரத்தில் ஒர்க் பண்ணுறோங்கிறது நமக்கு தெரியும் தெளிவாக இல்லையா. ஸோ அவுட்லைனில் வந்து 1 பிக்சலே போதும். 1 பிக்சல் சாலிடாக பிளாக் இந்த ஏரியாவுக்குள்ள தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நான் அந்த பேக்ரவுண்ட் பொசிஷன் வந்து என்ன மாத்திரம் அப்படின்னா, நமக்கு வந்து சில அளவுகள் கொடுத்துருக்காங்க. இப்படி மட்டும்தான் கொடுக்கணும் இல்லை,
எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ வரணும், ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ டாப் லெஃப்ட் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா டாப் லெஃப்ட்டுக்கு போயிட்டாப்ல ரஜினி வந்து, கரெக்டுங்களா? இதுவே நான் டாப் ரைட் அப்படின்னு கொடுத்தோம்னா ரைட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ ரைட்டுக்கு. இதே மாதிரி டாப் இல்லாமல் சென்டர் கொடுத்துக்கலாம், பாட்டம் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு வந்து இப்போ தெரியல. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டெய்னருக்கு ஒரு ஹைட்டு கொடுத்துக்கலாம். ஹைட் வந்து 90 ரெம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே வந்துருச்சு. ஏன்னா நம்ம பாட்டம் ரைட்டு கொடுத்துருக்கோம். ஓகே, வேறு என்ன கொடுக்கலாம்? பாட்டம் சென்டர் கொடுக்கலாம், இப்படி கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டமில் சென்டராக இருக்குது. இதுவே நீங்கள் சென்டர் கொடுத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் சென்டர் ஆகிடும், ஒய் ஆக்சிஸ்லேயும் சென்டர் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டராக இருக்குது. இந்த பொசிஷன் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளோட கிளியராக சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 இமேஜஸ் க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த யூஆர்எல் இருக்கு இல்லையா, இந்த யூஆர்எல் பக்கத்துலேயே ஒரு கம்மா போட்டுட்டு, இல்லை இதை இன்னும் நல்லா எழுதணும்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரு அடிச்சுக்கோங்க. என்ட்ரு அடிச்சுட்டு இதில் ஒரு டேப் அடிச்சுட்டு இது பக்கத்துலேயே ஒரு கம்மா போட்டு இங்கே இன்னொரு யூஆர்எல் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு இமேஜ் வந்துடும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து கமல் ஆண்டவரோடது கொடுக்குறானே. ஸோ இந்த யூஆர்எல்லில் டபுள் கோட்ஸ் கொடுத்து இது உள்ள நான் வந்து கமலோட இமேஜ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது தெரியலை. இப்போது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து இந்த 2வது இமேஜுக்கும் பண்ணலாம். இப்போது இந்த ஃபஸ்ட் இமேஜ் ரிப்பீட் ஆகக்கூடாதுங்கிறது தான் இது குறிக்குது. இது பக்கத்தில் ஒரு கம்மா போட்டோம்னா அந்த செகண்ட் இமேஜை வந்து மென்ஷன் பண்ணணும். நான் இப்போ செகண்ட் இமேஜ் ரிப்பீட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் இமேஜ் ஃபுல்லாக ரிப்பீட் ஆகுதா? எவ்வளோ தூரத்துக்கு ரிப்பீட் ஆகும்னா இந்த கண்டெய்னரோட சைஸ் வரைக்கும் ரிப்பீட் ஆகும், 90 ரெம் வரைக்கும் ரிப்பீட் ஆகும். இப்போ இந்த ரிப்பீட் ஆகிறதுலே இன்னொன்று இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் ரிப்பீட் ஆகணுமா, ஒய் ஆக்சிஸில் ஆகணுமா அப்படின்னு சொல்லி. இது எக்ஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸில் மட்டும்தான் ஆகும், ஒயில் வராது. அதே மாதிரி ஒயில் கொடுத்தீங்கன்னா எக்ஸில் வராது, ஒயில் மட்டும்தான் வரும். இல்லை எதுவுமே நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அது எல்லா பக்கமும் ரிப்பீட் ஆகும், ரிப்பீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா. ஓகே, வேறு என்ன இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா நம்ம இந்த கோடு தான், அந்த மேலே இருக்குல்ல அந்த பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி இதை தான் இங்கே எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இதே மாதிரி பேக்ரவுண்ட் பொசிஷனை கூட நம்ம வந்து 2வது இமேஜுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ரஜினிக்கு வந்து டாப் லெஃப்ட்டில் இருக்கட்டும், ரஜினி வந்து டாப் லெஃப்ட்டில் இருக்கட்டும். அதே மாதிரி ஆண்டவர் வந்து சென்டரில் இருக்கட்டும். இப்படி கொடுத்தீங்கன்னா இது நான் ரிப்பீட் கொடுத்தனால இப்படி தெரியுது. இப்போ நீங்கள் ரிப்பீட் எடுத்து விட்ருங்க, இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும் பாருங்கள். இப்போ டாப் லெஃப்ட்டில் இருக்காப்புல, இவர் வந்து சென்டரில் இருக்காப்புல. ஆக்சுவலாக இமேஜோட சைஸ் வந்து இவ்வளோ தான், அதனால் வந்து இப்படி தெரியுது. இது ஹெச்டி இமேஜ், இது நார்மல் இமேஜ். ஓகே, அடுத்து பேக்ரவுண்ட் சைஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ பிஜி சைஸ் இப்படி கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சைஸ் வந்துடும். இந்த பேக்ரவுண்ட் சைஸில் நம்ம டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து 200 பிக்சல். எப்போதுமே இது பக்கத்தில் ஆட்டோ அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து விட்து. இப்போ பாருங்கள் 200 பிக்சல் அப்படிங்கிறது விட்து. அடுத்து வந்து ஆட்டோங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேஷியோவை மாற்றாமல் 200 பிக்சல் எவ்வளோ விட்து கொடுக்குறியோ அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டு எடுத்துக்கு அப்படிங்கிறதுனால ஆட்டோ கொடுக்குறோம். அதே மாதிரி செகண்ட் இமேஜுக்கு 900 பிக்சல் விட்து, ஹைட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மாறிக்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டு, இப்போ பாருங்கள் அந்த ரேஷியோ வந்து மாறாமல் அதுக்கேற்ற மாதிரி, இப்போ விட்து மட்டும் 900 பிக்சல், அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டோட ரேஷியோ வந்து மாறிக்கும். இங்கே விட்து மட்டும் 200 பிக்சல், அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டோட ரேஷியோ வந்து மாறிக்குது. இப்படி நம்ம கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு டிஃபால்ட்டாக சில விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டாப் லெஃப்ட் கொடுத்துருக்காங்களா பேக்ரவுண்ட் பொசிஷனுக்கு, அதே மாதிரி பேக்ரவுண்ட் சைஸுக்கு டிஃபால்ட்டாக சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஃபஸ்ட் வந்து கவர். இந்த கவர் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கவர் ஆகிடும். அதே மாதிரி அந்த இமேஜும் ஸ்ட்ரெச் ஆகும். இப்போ பாருங்கள் பேக்ரவுண்ட் சைஸ் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. உங்களுக்கு எவ்வளவு சைஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஹைட் வந்து 90 ரெம் இல்லாமல் ஒரு 50 ரெம் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த 50 ரெம்மும் ஃபுல்லாக கவர் ஆகிடும் ரஜினியோட இமேஜ் வந்து. இப்போது இதை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். பேக்ரவுண்ட் பொசிஷனை வச்சு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே டாப்பில் வரணும் இல்லை லெஃப்ட்டில் வரணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது கவர். இதே மாதிரி கண்டெய்ன் ஒன்று இருக்குது. கண்டெய்ன்னா அந்த இமேஜ் என்னன்னாலும் சரி அந்த மொத்த இமேஜ் எனக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. ஆனால் அது மொத்த இடத்தையும் கவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கண்டெய்ன் கொடுத்துட்டு பார்க்குறேன். இப்போ பாருங்கள் இந்த ரஜினியோட மொத்த இமேஜ் சைஸ் வந்து இது தான், இது ஃபுல்லாக வந்துருச்சு. ஆனால் அது ஃபுல்லாக கவர் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போது இந்த பேக்ரவுண்ட் ரிப்பீட்டில் வந்து டிஃபால்ட்டாக ரிப்பீட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அது ஏன் அப்படின்னா இந்த ஆண்டவர் வந்து மறந்துடுங்க. இப்போ ஆண்டவருக்கு பதிலாக வேறு ஒரு இமேஜ் போடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு ரவுண்டு ரிப்பன் ஏதோ ஒன்று டவுன்லோட் பண்ணி நான் வந்து இமேஜஸில் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஆண்டவர் இமேஜஸ்க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ரிப்பனோட இமேஜ் வந்து போட்டுறேன். ஸோ ப்ளூ ரிப்பன் போட்டுச்சா. ஸோ செகண்ட் இமேஜ் வந்து எனக்கு ரிப்பீட் ஆகணுங்கிறத நான் அதில் தெளிவாக கொடுத்துட்றேன். அதே மாதிரி அதுக்கு வந்து எந்த பொசிஷனும் வேணாம், அது நார்மலாக வர்றது வரட்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கு வந்து ஆட்டோ எந்த சேஞ்ச் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு ரஜினி இமேஜுக்கு. 2வது இமேஜுக்கு வந்து நான் ஒரு 20 பிக்சல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப குட்டியாக. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா குட்டியாக வருதா இந்த ரிப்பன் வந்து. இந்த மாதிரி குட்டி ஒரு டெக்கரேஷனுக்காக
அதாவது இதை திரும்ப திரும்ப நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால பேக்ரவுண்ட் ரிப்பீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ கண்டெயின் கவர் இது ரெண்டும் வந்து பேக்ரவுண்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னால் ஒன்று முக்கியமான சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டாவது பேக்ரவுண்ட் இமேஜ் நான் எடுத்து விட்டுறேன். இப்போ இந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு பதிலாக எப்போதுமே பேக்ரவுண்ட் கலரையும் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். நாம் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, சப்போஸ் இந்த இமேஜ் லோட் ஆகலை இல்லை வந்து ஏதோ சரியாக வரலை அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் கலராவது அட்லீஸ்ட் காட்டணும் இல்லையா. ஸோ அதனால் அதுக்கு ஓரளவு மேட்சிங் ஆனது. இப்போ வந்து அது ஓரளவு ரெட்டாக இருக்குது, இதில் ரெட்டு ப்ரௌன் அந்த மாதிரி. ஸோ வந்து நான் வந்து ப்ரௌன் அந்த கலர் வந்து கொடுத்துக்கணும். ஆனால் அது தெரியாது, சரிங்களா. இப்போ இந்த இமேஜ் இல்லை, இப்போ இந்த இமேஜ் மேலே நான் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இந்த கண்டெய்னருக்குள்ளே நான் ஒரு டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். ஒரு H2வில் இப்படி சூப்பர் ஸ்டார்னு போடுறேன். இந்த H2 வந்து இங்கே நான் ஸ்டைல் பண்ணிக்கிறேன். சென்டராக வர மாதிரி சும்மா ஸ்டைல் பண்ணுறேன். ஸோ டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து அப்பர் கேஸை மாற்றிட்டு டிஸ்பிளே ஃப்ளக்ஸு கொடுத்து அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்துட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுத்தா போதும். ஆல்மோஸ்ட் சென்டராக வந்துடும். இது 90 RAM இருக்கிறதுனால நமக்கு வந்து பெருசாக இருக்கிறதுனால 50 வச்சாச்சு. ஓகே, ஓரளவு சென்டராக இருக்குது, போதும். இப்போது இந்த கலரை வந்து நான் வந்து ஒயிட் வைக்கணும்னு வச்சுக்கலாம். அப்போ தான் எனக்கு கிளியராக தெரியும் இல்லையா. ஸோ கலர் வந்து ஒயிட் வச்சிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது தெளிவாக தெரியுது. சப்போஸ் வந்து நான் இந்த பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கல, இந்த இமேஜும் வந்து லோட் ஆகாமல் விட்டுருச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், அந்த டெக்ஸ்ட்டு தெரியவே செய்யாது. ஆனால் இங்கே தான் இருக்குது, தெரியுதா, இங்கே தான் இருக்குது, ஆனால் தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், எப்போதுமே ஒரு சேஃப்டிக்கு வந்து ஒரு கலர் வந்து யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு இன்னும் வந்து இந்த டெக்ஸ்ட்டு டார்க்காக தெரியணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் கூட்டிக்கிறேன். ஃபாண்ட் ஃபேமிலியில் ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் கூட்டிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் இன்னும் தெளிவாக தெரியணும். அப்போ என்ன பண்ணால் பேக்ரவுண்டில் இருக்க கலர் இருக்கு இல்லையா, அந்த கலரை இந்த இமேஜ் மேலே அப்ளை பண்ணலாம். அதுக்கு என்னென்னா பேக்ரவுண்ட் பிளெண்டு மோடுன்னு நான் நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் பிளெண்ட் மோடுன்னு ஒன்று இருக்குது. பிளெண்ட் மோடு கொடுத்துட்டு இதில் மல்டிப்ளை கொடுத்திங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து அப்ளை ஆகுது இல்லையா. ஸோ நீங்கள் வந்து இந்த கலர் வந்து வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம். இந்த கலருடைய ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணி இதனுடைய இதையும் வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி லைட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ லைட்டன் கொடுத்தும் உங்களுக்கு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இதில் டார்க் லெட்டராக இருந்ததுன்னா நம்ம லைட்டன் கொடுத்துக்கலாம். இதுவே ஒரு லைட் லெட்டர், அதாவது ஒயிட் கலரில் இந்த மாதிரி கலரில் இருந்ததுன்னா நம்ம வந்து டார்க்கன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபோட்டோஷாப் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். ஓகே, இது அவ்வளோதான். ஸோ இப்போது பேக்ரவுண்ட் பொசிஷனை பற்றி மட்டும் கிளியராக வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு எக்ஸாம்பிளோட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.